கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வினாவிடையை பார்க்கலாமா? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இஸ்ரவேலிடம் கூறியவர் யார்? இதுக்கான பதிலாக எல்லாரும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்றீங்கன்னு. இதுக்கான விடையை நான் நாளைக்கு வீடியோவில் சொல்றேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். Do not be afraid, you warm Jacob. Little Israel, do not fear, for I myself will help you, declares the Lord, your Redeemer, the Holy One of Israel. Isaiah 41:14. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துக்கலாமா? ஒரு சிறிய கிராமத்துல ஒரு பெண்ணிடம் 10 வெள்ளி நாணயங்கள் இருந்ததா. அவ எல்லாத்தையுமே ரொம்ப கவனமா ஒரு மரப்பெட்டியில வைத்திருந்தாலாம். ஒவ்வொரு நாணயமும் அவளுக்கு ரொம்பவே மதிப்பாக இருந்ததா. ஒரு நாள் மாலை நேரம் வீட்டை சுத்தம் செய்யும் போது ஒரு நாணயம் அவளோட கையிலேருந்து தவறி தரையில் விழுந்ததா. வீடு கொஞ்சம் இருட்டா இருந்ததா. அந்த நாணயம் உருண்டு ஒரு மூலையில தூசிக்குள் மறைந்ததா. அந்த சிறிய நாணயம் மனதில் நினைத்ததா, நான் சின்னதாக தான் இருக்கேன், நான் தொலைந்து போயிட்டேன், என்னை யாரும் கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சதா. ஆனா அந்த பெண் உடனே கவனித்தாளா. அவ மீண்டும் மீண்டும் எண்ணினாளா, ஒரு நாணயம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நினைத்தாளா. அவ ஒரு விளக்கை ஏற்றினாளா, முழு வீட்டையும் கவனமா துடைத்தாளா. மேசையின் கீழே சுவற்றின் அருகில ஒவ்வொரு மூலையிலையும் தேடினாளா. தூசிக்குள்ள கிடந்த அந்த நாணயத்துக்கு நம்பிக்கை வந்ததா. அவ உண்மையிலேயே என்னதான் தேடுறாளா அப்படின்னு நினைத்ததா. இறுதியில அவ கூட்டும் போது அந்த நாணயத்தை பார்த்தாளா. அவ அதை எடுத்தாளா, மெதுவா துடைத்தாளா, மகிழ்ச்சியோடு சிரித்தாளா. நான் கண்டுபிடித்துட்டேன்னு அவ சந்தோஷமா சொன்னாளா. அந்த நாணயம் புரிந்து கொண்டதா, நான் சின்னதாக இருந்தாலும் தொலைந்தாலும் மதிப்பு இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுமே சில நேரங்களை அந்த நாணயம் போல சின்னதாகவும் பலவீனமாகவும் யாருக்கும் தேவையில்லாதவங்களாம் உணரலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, பயப்படாத, நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு. ஆமென்.